Hi friends, welcome to our social square. Now we see the second lesson 10th, the world war between two world wars part 1. லெசனை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ரெண்டு பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு the lessons began to the learning objective. இந்த லெசனில் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முக்கிய ரீசனாக இருக்கிறது இந்த ரெண்டு மெம்பர்ஸ் தான், ஹிட்லர் அண்ட் முசோலினி. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா த கிரேட் டிப்ரெஷன், ரைஸ் ஆஃப் த ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் லீட் த முசோலினி அண்ட் த ஹிட்லர்ஸ் இன் ஜெர்மனி, ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் த decolonization, Europe and the colonizations in Africa, independence struggles and the political developments. In the war, the First World War was a shattered the global capitalist system. Capitalist systemத்தையே ஷட்டர் பண்ணுது. The European imperialism அப்படின்னு சொல்லலாம். The European powers were the gravely weakened by the war. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி யூரோப்பியன் பவர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. த ட்ரேட், ஃபினான்ஷியல் இம்பேலன்ஸ் எல்லாமே இந்த வார்க்கு அப்புறம் இருக்குது. த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் த ரூலிங் கிளாஸஸ், கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது ஒர்க்கர்ஸுக்கும் ரூலிங் கிளாஸஸ்க்கும் ஏற்படுது. ஃபாசிசம் எமர்ஜ்ட் இன் த இட்டாலி அண்ட் ஜெர்மனி, ஃபாசிசம் இட்டாலியிலையும் ஜெர்மனியிலையும் உருவாகுது. ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஸ் அ காட் த இன்டென்சிவ், இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற லாட்டின் அமெரிக்காவில் அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லையும் ஏற்படுது. பட் தே ஹேட் த சூன் த கான்ஃப்ரண்ட் ஆஃப் த ப்ரொடெக்டட் டர்ன் த எக்ஸ்ப்ளாய்டர்ஸ் ஆஃப் த யூஎஸ்ஏ இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சு வெகு சீக்கிரமே வேர்ல்டுக்கு ஃபஸ்ட்டு உதாரணமாக ஒரு நாடாக மாற ஆரம்பிக்குது. இதில் இந்த லெசனில் த கிரேட் டிப்ரெஷன்னா பொருளாதார பெருமந்தம், த டெவலப்மெண்ட் இன் த போஸ்ட் வார். த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் லீட் டு த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சர்டன் இண்டஸ்ட்ரீஸ். இந்த சர்டன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வாருக்காக உருவாக்கப்பட்டது. எப்படி இருந்தாலும் when the war came to end, வார் முடியும் பொழுது இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் புது மாதிரியாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஹியூஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் அவங்களால சேர்த்து வைக்க முடியாதனால ஒர்க்கர்ஸும் இது ஒரு ஷாக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வேலை செஞ்சவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரு வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுது. த ப்ரீட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் among த ஒர்க்கிங் கிளாஸஸில் ஒரு டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் ஏற்படுது. இந்த சுச்சுவேஷனில் பொலிட்டிக்கல் காம்ப்ளிமெண்ட்ஸும் ஃபார்ம் ஆகுது. வித்ட்ராயல் ஆஃப் த அமெரிக்கன் கேபிட்டல்ஸு எப்படி வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த வாரில் அமெரிக்கா வாஸ் அ ஃபினான்ஷியலி இன் த சவுண்ட் பொசிஷன், நல்ல நிலையில் இருந்ததுனால யூரோப்பியன்ஸுக்கெல்லாம் நிறைய கடன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் ஏற்பட்டதுனால யூரோப்பியன் டெபிட்டர் கண்ட்ரிஸ் எல்லாத்திட்டே இருந்து அமெரிக்கா ஃபண்டை ரீஃபண்ட் பண்ணுது. ரொம்ப கம்பல் பண்ணதுனால எல்லா நாடுகளும் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க. இந்த ரிசல்ட்னால த ரிசல்ட் ஆஃப் த ஸ்டீப் டிக்ளைன் இன் த வேல்யூ மட்டும் இல்லாமல் வேல்யூ அது எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. அது வித்ட்ராயல் ஆஃப் த அமெரிக்கன் கேபிட்டலிஸ்ட். ஸ்டாக் மார்க்கெட் க்ரஷிங் த யூஎஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஏற்படுது அப்படின்னா, வித்ட்ராயல் ஆஃப் த அமெரிக்கன் கேபிட்டல்ஸ் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணதுனால யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு க்ரஷிங் ஏற்படுது. 1929 ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஷேரில் நிறைய போட்ட நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே உடனுக்குடன் எல்லாத்தையும் திருப்பி வாங்குகிறாங்க. அது யார்கிட்டையாவது விற்கணும்னு பாருங்க, செல் தயர் ஷேர்ஸ் அண்ட் த டிஸ்வர்ஸ் ஆஃப் தயர் ஸ்டாக்ஸ். அவங்க விற்க முயற்சி பண்ணாலும் அதை வாங்குறதுக்கு யாரும் இல்லை. பட் தேவர் நோ பையர்ஸ். த ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த அமெரிக்கன் பேங்க்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது. த அமெரிக்கன் ஃபைனான்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு ரீகால் தயர் ஓன் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டட் போர்டு. எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் திருப்பி எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இதனால் ஜெர்மன் பேங்க்ஸு தென் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எல்லாமே பேங்க்ரப்சி ஆயிடுது. பிரேக் டவுன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் த எக்ஸ்சேஞ்சு. இந்த கோல்டு எக்ஸ்சேஞ்சிலையும் ஒரு மாற்றம் ஏற்படுது.
Gold standard is the monetary system where a country's the currency or the paper money carried a volume of the directly linked to the gold. Countries in the gold standard agree to the convert the paper money into the fixed amount of the gold. கொஞ்சம் கோல்டில் பேப்பர் கரன்சியும் கோல்டும் ஈக்குவல் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா the countries left the gold standard. Each nation deposited the policy of the protectionism and devaluation of the currency. This led to the worldwide credit construction. These the defensive measures the adopted by the various nations. இது வந்து எல்லா நாடுகளும் இதையே இங்கிலாந்து மாதிரி பின்பற்றுறாங்க. இதோட ரிசல்ட்னால வேர்ல்டு எக்கனாமிக் ஃபுல்லாகவே டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது. இட்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ட்டு ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரீபர்சிக்யூஷன் இன் த பாலிட்டிக்ஸ், இந்த டிப்ரெஷன்னால் பாலிட்டிக்ஸில் என்ன மாற்றம்னா இங்கிலாண்டில் லேபர் பார்ட்டி வாஸ் டிஃபீட்டட் இன் த ஜென்ரல் எலெக்ஷன் ஆஃப் த 1931. லேபர் பார்ட்டி 1931 இங்கிலாண்டில் டிஃபீட் பண்ணப்படுது. யூஎஸ்ஏவில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ரிஜெக்ட் பண்ணுது. இது அபவுட் த 20 years ஆஃப்டர் த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ரைஸ் ஆஃப் த ஃபேசிசம், இந்த சமயத்தில் தான் ஃபேசிசம் வந்து இட்டாலியில் ஃபார்ம் ஆகுது. ரைஸ் ஆஃப் த ஃபேசிசம் அண்ட் நேசிசம். த இம்பேக்ட் ஆஃப் த வார் இன் இட்டாலி, த ஃபர்ஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் யூரோப். ஃபஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் யூரோப்பில் தான் ஃபார்ம் ஆகுது. இட்டாலியில் வேர்ல்டு ரூலிங் வந்து ரெஜிம் வந்து கம்ப்ளீட்டாக நியூ மாடலாக மாறினது முதல்ல இட்டாலியில் தான். ஃபினான்சியல் காஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் இன் த வார் வாஸ் ஹியூஜ். இப்போ இட்டாலி வேர்ல்டு வாரில் நிறைய பணங்களை வாரில் போட்டிருக்கு. அதனால் வெரி லாஸஸ் ஏற்படுது. இது வந்து வெசல்ஸில் வந்து பங்கு போடும் பொழுது தனக்கும் நிறைய அமௌண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குது. ஆனால் இது தான் எதிர்பார்த்த அளவுக்கு அமௌண்ட்டு இல்லை. ஆஃப்டர் த வார் in the sharing of the spoils, Italy got the less than she expected. அது எதிர்பார்த்த விட ரொம்ப கம்மியாக கிடச்சதுனால அது ரொம்ப விரக்தி அடையுது. அவங்களுடைய நாட்டில் வந்து டிப்ரெஷன் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டைட் அப்படிங்கிற மாதிரி போரில் ஜெயித்தாலும் ஃபைனான்சியலாக ரொம்ப டிப்ரெஷன் இதில் இந்த நாட்டுக்கு ஏற்படுது. இந்த வார் ரிசல்ட்டட் என்னென்னா இன்ஃப்ளேஷன் அதிகம் ஏற்படுது, பண வீக்கம் ஏற்படுது. தேர் ஆர் த ஃப்ரீக்வெண்ட்லி ப்ரொட்டஸ்ட் ஸ்ட்ரைக்ஸ் இதெல்லாம் ஏற்படுது. பீப்புள் ஹெல்ட் த ரூலர்ஸ் ரெஸ்பான்சிபிள். பீப்புள் வந்து தாம் வேர்ல்டு வாரில் நடந்த அவமானங்களையும் இந்த வெர்சில்ஸ்னால தான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. எமர்ஜென்சி ஆஃப் முசோலினி, இந்த மாதிரி தாம் தடுமாறிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் யாராவது வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருக்கிற இடத்துல சரியான நேரத்தில் முசோலினி வராரு. The socialist proclamations that they were the following the Bolshism. போல்சிசத்தையும் சோசியலிசம் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. எதுவுமே அவங்களுக்கு இல்லாதனால கரெக்டான நேரத்தில் முசோலினி என்ட்ரி ஆகிறாரு. த ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்பீக்கர், இவர் ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர். முசோலினி வந்து ஒரு பிளாக் ஸ்மித்னோட மகன், ஸ்கூல் மாஸ்டராக இருக்கார், ஒரு பத்திரிக்கை ஒன்று நடத்திட்டுருக்காரு. த சப்போர்ட் த யூஸ் ஆஃப் த வயலன்ஸ், இவர் வந்து வயலன்ஸையும் ப்ரோக் அவுட்டையும் இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. The socialists when they opposed the Italy's entry in the war to the war. இந்த சோசியலிஸ்ட் எல்லாமே இந்த வாரில் நுழையிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. when the fascist party was founded in 1990, அதனால் 1990 ஃபாசிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் உடனடியாக போய் சேர்ந்துடுறாரு இவர் முசோலினி. began to support the use of the violence and the broke with the socialist. Fascist party was founded in the 1990. He immediately joined. இப்போ இம்மீடியட்டாக போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஆஸ் அ ஃபாசிஸ்ட் ஸ்டுட் த ஃபார் த அத்தாரிட்டி ஸ்ட்ரென்த். இவர் வந்து ஃபாசிஸ்டாக நுழைஞ்ச உடனே என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஃபாசிஸ்ட் மார்ச் ஆன் ரோமில் ஒன்று கொடுக்குறாங்க. இம்ப்ரெஸ்டு பை த ஷோ ஆஃப் த ஃபோர்ஸ். இவருடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு மார்ச் பாஸ் பண்ணுறாரு. இது வந்து கிங் வந்து இவரை பார்த்து பயந்துட்டு முசோலினியை கூப்பிட்டு கவர்மெண்ட்டை அவர் கையிலே கொடுத்துட்றாங்க. inability of the democratic party leaders, டெமோக்ராட்டிக் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம்
டீத்ரோன் பண்ணிட்டு இவரே எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிறாரு. ஃபாசிஸ்ட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த ரேஷியல் ஆத்தரைசேஷன்ஸ் ஆஃப் த அல்ட்ரா நேஷனலிசம் கேரக்டரைஸ்டு பை த டிக்டோரியல் பவர். இது வந்து ஒரு டிக்டோரியல் பவர்ஸ்னு சொல்லலாம். விச் கேம் டு த ப்ராமினன்ட் இன் த என்டையர் த 20th century யூரோப்பியனில் 20th centuryயில் உருவான ஒரு கொள்கை, ஒரு பாலிசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபாசிஸ்டில் முசோலினியின் கீழே ஃபாசிசம் எப்படி இருந்தது அப்படின்னம்னா 1924 எலெக்ஷனில் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் 65% வந்து ஓட்டு வந்து இவருக்கு கிடைக்குது. ஃபாசிசம் மெட்ரோட்டி சோஷலிஸ்ட் லீடரும் கொஸ்டினபிளாக ஃபேர்னஸில் எலெக்ஷன்ஸ் வாஸ் மர்டர்ட். இவர் வந்து இவருக்கு எதிர்த்து நின்றவங்களை வந்து மர்டர் பண்ணிட்டு இவர் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு. த அப்போசிஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் த பாய்கட்டட். இவர் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் பாய்கட் பண்ணுறாரு. பார்லிமெண்ட்டை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. முசோலினி ரியாக்டட் பை த போர்டிங் அப்போசிஷன் பார்ட்டிஸ். அதே மாதிரி பாசிசத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் லீடர்ஸ் எல்லாமே கொல்லப்படுறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க எல்லாத்தையும் இம்ப்ரெஷன் பண்ணுறாரு. இந்த இவருக்கு தனக்குத்தானே வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க, டியூஸ் த லீடர் அப்படின்னு கொடுத்துக்கிறாரு. இவர் ஒரு டிக்டேட்டர்ஸும் பவர்ஃபுல் டு த லெஜிஸ்லேட்டில் 1926 ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக மாறுறாரு. இப்போ முசோலினி எப்போ வந்து இந்த ஹிட்லரை சந்திக்கிறாரு அப்படின்னா, இவர் முசோலினி வந்து போப்போட ஒரு பெரிய ஒப்பந்தம் ஒன்று வச்சுக்கிறாரு. அந்த அதுக்கு பேர் லாட்டின் ட்ரீட்டி இன்கார்பரேட்டிங் செட் த ப்ரொவிஷன்ஸ் வாஸ் சைன் இன் த 1929. இது வந்து ஒரு வாட்டிக்கன் சிட்டி, அந்த சிட்டிக்குள்ளே மட்டும்தான் போப்போட கண்ட்ரோல் இருக்கணும், இத்தாலிக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு லாட்டின் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. இத்தாலி டூரிங் த கிரேட் டிப்ரெஷன். இத்தாலியில் கிரேட் டிப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1935 முசோலினி இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் மக்களை மனசை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக 1935 முசோலினி எத்தோப்பியாவில் இன்வைட் ஆகிறாரு. இது பீப்புளுடைய அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறதுக்காக, எக்கனாமிக் ட்ரபிள்ஸ்லேருந்து ரிலீஃப் கொடுக்கறதுக்காகவும். முசோலினி ட்ரா த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் த ரூலிங் கிளாஸஸ் elsewhere in the Europe. Among them was the rising the figures among the nationalist anti-Semitic circlesல தன்னோட கொள்கையை ஒத்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய அடால்ஃப் ஹிட்லரோட ஒரு ட்ரீட்டி வச்சுக்கிறாரு. இப்போ ஜெர்மனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெர்மனி ஹேட் த சர்ப்ரைஸ்டு 1918 1993 வரைக்கும் ஜெர்மனி ஒரு ரிப்பப்ளிக்காக இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸில் ட்ரிம்பத் ஆஃப் த ஃபாசிசம் இன் ஜெர்மனியில் அதை கேள்விப்பட்ட எல்லாமே 1871 1914 வரைக்கும் ஜெர்மனியில் ஒரு டாசி ஹைட் ஆஃப் த எக்கானமி இருக்குது. பொலிட்டிக்கல், கல்ச்சுரல், அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இது எல்லாமே இருக்குது. ஜெர்மனி யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே சயின்ஸு, ஃபிலாசபி, மியூசிக்ஸு எல்லாமே இந்த வேர்ல்டில் நேசிஸ்டையே வச்சே ஃபார்ம் பண்ணி நடத்துகிறாங்க. ஜெர்மனி ஹேட் த சர்பாஸ்டு ஈவன் த பிரிட்டன் யூஎஸ் ஆஃப் த செவரல் ஃபீல்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். எல்லாமே யூஎஸ் பிரிட்டன் மாதிரி இண்டஸ்ட்ரியில் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆஸ் வி சா த ஏர்லியர் சாப்டர் ஆஃப் திஸ் த ரூட் ஆஃப் த அவுட்பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தோன்றதுக்கு காரணம் ஜெர்மனி தான் அப்படிங்கிறதுனால ஜெர்மனி மேலே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய இம்போஸ்மெண்ட்லாம் ரிப்பரேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ட்ரீட்டி ஆஃப் த வெர்சல்ஸ் வந்து ஃபுல்லாக இந்த ஜெர்மனியை ஹியூமிலிட்டேஷன் பண்ணுற மாதிரியே இருக்குது. சோஷலிஸ்ட்டு, ஜூஸு இவங்க எல்லாம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறதுனால ஜெர்மன் பீப்புள்ஸ் வந்து அவங்கள டிஃபீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் எவாலுவேஷன்ஸ் ஆஃப் த ஜெர்மன் ஃபாசிசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, த நாசி பார்ட்டி வாஸ் ஃபவுண்ட். இந்த சமயத்தில் தான் நாசி பார்ட்டி ஆரம்பிக்கப்படுது. 1990 அடால்ஃப் ஹிட்லர் ஃபார்ம் பண்ணுறாரு. டூரிங் த வார் டைமில் இவர் ஒரு சர்வெண்ட்டாக பவேரியன் ஆர்மியில் இருக்கார். ஏ கிஃப்டட் த ஸ்பீக்கர். இவர் நல்லா பேச்சாளராக இருக்கார்.
1923 he attempted to the capture the powers in Bavaria. பவேரியாவுடைய பவரை கேப்சர் பண்ண பார்க்குறாரு. இது கவர்மெண்ட்டுக்கு எதிரான செயல் அப்படிங்கிறதுனால தேச துரோகி அப்படின்னு சொல்லி அவரை ஜெயிலில் 5 வருஷம் போட்டுடுறாங்க. இன் ப்ரெசன்ட் ஹீ ரோட் த மெயின் கேம்ப். ஜெயிலில் இருக்கும்போது ஒரு புக்கு எழுதுகிறாரு. மெயின் கேம்ப் மை ஸ்ட்ரகுல், எனது போராட்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த 1923 த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸில் இதுதான் ஹிட்லர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி 6 மில்லியன் ஓட்ஸ் வாங்கிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல்ஸ் ப்ராப்பர்ட்டி ஓனர் தென் பேங்கர்ஸ் எல்லாமே ஃபேசிசம் ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. brought an end to the parliament. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி எண்டுக்கு வருது. அதுக்கு அதனுடைய ஃப்ளாகு அதனுடைய எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹிட்லர் ஆட்சிக்கு வந்துடுறாரு. இட்ஸ் அ ஃப்ளாக்ஸ், இவருக்கு ஃப்ளாக் ஸ்வஸ்திகா அப்படின்ற ஒரு சிம்பிளோட அவரோட கொடி ஏறுது. சோசியலிசம் பேன் பண்ணிடுறாங்க. ஹீ டிக்ளேர்ட் ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எக்ஸ்பர்ட். அதாவது இவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, நாசிசத்தை தவிர எந்த ஒரு பார்ட்டியும் இட்டாலியில் இருக்கக்கூடாது அப்படின்னு, மற்ற எல்லாமே இல்லீகல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இன் ஆகஸ்ட் 1934 ஹிண்டன்பர்க்ஸ் டைடு. அண்ட் ஹிண்டன்பர்க்ஸ் இறந்தவுடனே அவர் தான் சான்சலராக இருந்தார். அவர் இறந்தவுடனே ஹிட்லர் apart from the beginning of the chancellor அவர் சான்சலராகவே மாறிடுறாரு. பிரசிடென்ஷியல் கமாண்டர் இன் சீஃப் அண்ட் சான்சலர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாமே இவரே தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வர்றாரு. இவருக்கு முக்கியமாக பிடிக்காது என்னென்னா த ஜூஸ் பற்றி இவருக்கு சுத்தமாகவே அவங்கள பிடிக்காது. along with the representation the measures the Hitler's the government followed the policy of the representing Jewish people. Jews were removed from the government position. Jews தன்னோட கவர்மெண்ட்டில் இருந்த அத்தனை ஜூஸையும் ரீப்ளேஸ் பண்ணிடுறாரு. ஹிட்லர் அவரோட ஃபாரின் பாலிசி என்னன்னா எய்ம்டு ஆர்ம்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவர்மெண்ட். ஜெர்மனியில் ஃபுல்லாக மிலிட்ரி பொசிஷனில் நல்லா டெவலப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் ஜெர்மன் நாசிஸ்டினுடைய சிம்பிள், அவங்க கொடியில் இருக்கிறது. ஓகேவா? தென் defense of the Treaty of the Versailles. In the August 1934 Hindenburg died. அதுக்கப்புறம் தான் இவர் சான்சலராக வராரு. பிரசிடென்டல் அண்ட் த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஹிட்லர் ஃபாரின் பாலிசி எய்ம்டு டு த ரெஸ்டோரிங் ஆர்ம்டு ஸ்ட்ரென்த் இன் த ஜெர்மனி அண்டு அன்னுல்லிங் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த வெர்சைல் ட்ரீட்டி. வெர்சைல் ட்ரீட்டிக்காக பழிவாங்கணும் அப்படின்னு மக்களுக்கு நிறையா சொல்கிறாரு. In the branch of the Treaty of the Versailles discussed on the next lessons led to the outbreak of the Second World War. இந்த Versailles ட்ரீட்டினுடைய தீமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.